சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு 65 விழுக்காடு நிதியை மத்திய அரசு வழங்குவதாக அறிவிப்பு. எஞ்சிய 35 விழுக்காடு மதிப்பீட்டு செலவுக்கு மாநில அரசு நிதி உதவி செய்யும் எனவும் தகவல். இளைஞர்களை போதைப்பொருள் கலாச்சாரத்தில் தள்ளி அந்த பணத்தில் தேர்தல் செலவுகளை காங்கிரஸ் மேற்கொள்கிறது. மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மகாராஷ்டிராவில் சந்த் சேவலால் மன்னரின் சமாதிக்கு சென்ற பிரதமர் மோடி பாரம்பரிய முரசு கொட்டி உற்சாகமடைந்த காட்சிகள் வெளியீடு. தலித்துகள் பிற்படுத்தப்பட்டோர் வரலாறு இந்திய பாடப்புத்தகங்களில் இடம்பெறுவதில்லை. மகாராஷ்டிராவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஹரியானாவில் 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் விறுவிறுப்பு. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 49.13 விழுக்காடு வாக்குகள் பதிவு. கோவை, ஈரோடு, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என்பதால் ஆரஞ்ச் அலர்ட் விடுப்பு. தேனி, திண்டுக்கல் உள்பட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் வருகின்ற 10ஆம் தேதி வரை கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் மழை பதிவாகும் எனவும் கணிப்பு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை. மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவு. சென்னையில் சாம்சங் ஊழியர்களுக்கு ஆதரவாக சாலை மறியல். சிபிஎம்மின் கே. பாலகிருஷ்ணன், சிபிஐயின் ராமுத்தரசன் உள்ளிட்ட இடதுசாரி தலைவர்கள் கைது. சாம்சங் போராட்டத்தில் டிஆர்பி ராஜா உள்ளிட்ட 3 அமைச்சர்கள் தலையிட்டு தீர்வு காண முதலமைச்சர் அறிவுறுத்தல். தொழிலாளர்கள் நிறுவனத்தினரிடமிருந்து வரும் 7ஆம் தேதி அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். அனைவரும் ஒன்று என்பதுதான் சனாதன தர்மம் என வள்ளலார் பெருவிழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு. சிலர் இதில் வேறுபாடு காட்டி குளிர்காய நினைப்பதாகவும் விமர்சனம். உயிர்கள் இடத்து வேற்றுமையும் ஏற்றத்தாழ்வும் காணாத சமத்துவ நெறியை போற்றுவோம். வள்ளலாரின் 202வது பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மதுரைக்கு புறப்பட்ட ஏர் இந்திய விமானத்தில் இயந்திர கோளாறு. மீண்டும் சென்னையிலேயே தரையிறக்கம் செய்யப்பட்டு பயணிகள் வெளியேற்றம். சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி முன்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஆஜராகி கையெழுத்திட்டார். முன்னாள் அமைச்சர் ஓ.எஸ். மணியன் கார் விபத்தில் சிக்கியது. நல்வாய்ப்பாக விபத்தில் ஓ.எஸ். மணியன் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் நிறுவன ஊழியர்கள் குடும்பத்துடன் ஆர்ப்பாட்டம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 27வது நாளாக போராட்டம். சாம்சங் ஊழியர்களின் போராட்டத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு. சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட கே. பாலகிருஷ்ணன், முத்தரசன் ஆகியோர் கைது. மாமல்லபுரம் அருகே சாலை விபத்தில் காதலி உயிரிழந்த அதிர்ச்சியில் காதலனும் பேருந்து முன் பாய்ந்து தற்கொலை. சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. திருச்சியில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள் புகுந்த மழைநீர். தண்ணீரில் தத்தளித்தபடி வரிசையில் சென்று வழிபட்ட பக்தர்களின் வீடியோ இணையத்தில் வைரல். மதுரையில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் பழமையான மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. மரம் சாய்ந்து விழுந்ததில் மின் கம்பங்கள், வீடுகள் சேதமடைந்ததாக தகவல். ராமேஸ்வரத்தில் உள்ள கோடி தீர்த்தத்தில் நீராட கோவில் பணியாளர்கள் கூடுதலாக பணம் கேட்பதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. நீராட வரும் பக்தர்களிடம் பணியாளர்கள் 100 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை கட்டாயமாக வசூலிப்பதாக புகார். கீழடி 10ஆம் கட்ட அகழாய்வில் கலைநயம் மிக்க சுடுமண் தொட்டி கண்டெடுப்பு. உரைக்கிணறாக இருக்க வாய்ப்பு என தகவல். சென்னை கோவிலம்பாக்கத்தில் உள்ள குடோனில் இருந்து 995 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். குடோனில் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த ராஜேஷ் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. கரூரில் ஆசிரியரிடம் கொலை மிரட்டல் விடுத்ததாக தாவேகா நிர்வாகி என கூறி ராஜா என்பவர் கைது செய்யப்பட்ட விவகாரம். கைது செய்யப்பட்ட நபர் தங்களது கட்சி நிர்வாகியே இல்லை என தாவேகா அறிக்கை. திருவண்ணாமலையில் லாட்டரி சீட் விற்பனை செய்த விவகாரத்தில் 8 பேர் கைது. 2 கார்கள், மடிக்கணினி, 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. மதுராந்தகம் அருகே காணாமல் போன கல்லூரி மாணவியை கண்டுபிடித்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியல். புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஈரோட்டில் 1 ரூபாய்க்கு சட்டை விற்பனை என விளம்பரம் செய்து துணிக்கடை உரிமையாளர். அதிக அளவில் கூட்டம் கூடியதால் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து எஸ்கேப் ஆனார். அரசு உதவி பெறும் பள்ளி இசை ஆசிரியரிடம் வசூலிக்கப்பட்ட கூடுதல் ஊதியம் தொடர்பான வழக்கு. கூடுதல் ஊதியத்தை திருப்பிக் கொடுக்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை மெரினா கடற்கரையில் நாளை நடைபெறும் விமானப்படை சாகச நிகழ்ச்சியை காண வரும் பொதுமக்களின் நலன் கருதி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. இந்து மகாசபையின் தலைவர் சாவர்கர் ஆங்கிலேயர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதியவர் என விமர்சித்த விவகாரம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு புனே சிறப்பு நீதிமன்றம் சம்மன். தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக குற்றச்சாட்டு.
டெல்லி, ஜம்மு காஷ்மீர் மற்றும் 3 மாநிலங்களில் உள்ள 22 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை. பாகிஸ்தானுடனான நேரடி இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை. 15ஆம் தேதி பாகிஸ்தான் செல்லவுள்ள நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம். இண்டிகோ விமான சேவை நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. நெட்வொர்க் தொழில்நுட்ப கோளாறால் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்க நேரிடும் என இண்டிகோ அறிக்கை. ஈரானின் அணு உலைகளை முதலில் இஸ்ரேல் குறிவைத்து தாக்க வேண்டும். அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. ஹைதி குடியரசில் உள்ள ஃப்ரெட் பாஸ்கட் பகுதியில் கும்பல் வன்முறை. தலையில் துப்பாக்கியால் சுட்டதில் 70 பேர் பரிதாப பலி. சாதியும் மதமும் இதற்கு முன் தாங்கள் சந்திக்காத மனிதர்களை கூட வெறுக்க வைக்கும். நடிகர் அஜித் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்த கங்குவா திரைப்படம் அக்டோபர் 3வது வாரத்தில் சென்னையில் இசை வெளியீட்டு விழா நடைபெறுவதாக அறிவிப்பு. நடிகர் ஜெயம் ரவியின் 34வது படம் குறித்தான அப்டேட் வெளியானது. டாடா பட இயக்குனர் கணேஷ் கே பாபு இயக்குவதாக போஸ்டரை பகிர்ந்து பட நிறுவனம் அறிவிப்பு.